காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் கும்பாபிஷேகம் நிறைவடைந்த நிலையில் பக்தர்கள் ஏராளமானோர் அங்கு தரிசனம் செய்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், இப்போ தரிசனத்திற்கான கூட்டம் எந்த அளவில் இருக்கு, விவரம் என்ன? நிச்சயமாக காயத்ரி, காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் பஞ்சஸ்தலங்களில் மனுஸ்தலமாக விளங்கக்கூடிய திருக்கோவில் 3500 ஆண்டுகளுக்கு மிக பழமையான திருக்கோவிலாகும். இந்த கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு 29 கோடி மதிப்பிற்கு பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று வந்ததன் காரணமாக 3 மாதத்திற்கு மேலாக மூலவர் தரிசனமானது தரிசனமாக மறுக்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமையில் திருப்பணியில் நிறைவு பெற்று பூர்ண மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் 3 மாதத்துக்கு பிறகு மூலவர் தரிசனமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கோவிலில் 48 நாட்கள் தொடர்ந்து மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது. இதன் காரணம் காஞ்சிபுரம் மட்டுமல்லாமல் சுற்று வட்டார பகுதிகளான பல்வேறு வெளி மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் சுமார் 1000கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக காஞ்சிபுரத்தில் தரிசனம் மேற்கொள்ள 2 மணி நேரம் காலதாமதம் ஏற்பட்டாலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு நேர்கொடை அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையிலிருந்து தொடர்ந்து விடுமுறை காரணமாக கூட்டங்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்த்து கூடுதல் ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி சந்திரசேகர் விவரங்களுக்காக.